மலரை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஈஸ்வரி முகத்துல கரிய பூசி போஸை பத்தின எல்லா உண்மைகளையும் தமிழ்ச்செல்வி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏண்டி மலரு, நீ நல்லா முடிவு எடுத்துட்டியா? இந்த வீட்டை விட்டு போக தான் போறியா? அந்த போஸுக்கு கல்யாணமான ஆகுது, நீ இந்த வீட்லயே இருடி மலரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இங்க மலரோ, இல்ல அம்மாச்சி, கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அங்க என் அப்பா தனியா இருக்காரு. அவர் கூட போய் ஏதாவது ஒரு விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு என் காலத்தை நான் ஓட்டிக்கிறேன். எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. மாமா, நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட சம்மதத்துக்காக மலர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்க அங்க இருந்த ஈஸ்வரியோ, ஏன் மாமா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இம்பிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என் பையன் வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருந்தாலே, அன்னைக்கு எதுவுமே பேசாம உடனே வெட்டி முறிச்சிங்கல்ல, அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். நாளை பின்ன பொண்ணு வீட்ல இருந்து கண்டிப்பா இங்க வருவாங்க. வந்தாங்கன்னா இது யாரு என்னன்னு தேவையில்லாத கேள்வி கேட்கும். இதனால என் பையனுக்கு நடக்க இருக்க கல்யாணமும் நடக்காம போயிடும். இவ சரியான ராசி கெட்டவ. இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே ஈஸ்வரி, உனக்கெல்லாம் நாக்கில தாண்டி சனி, ஏண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் புள்ள போஸ் மட்டும் ஒழுக்கமா என்ன? அவன் இல்லாத குடைச்செல்லாம் அந்த மலர் பிள்ளைக்கு கொடுத்தான். அதனாலதான் அவன் வேணான்னு சொல்லி இவ ஒதுங்கி இருந்தா. என்னமோ உன் புள்ள நல்லவ மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்க, பேசாம வாயை முடிக்கிட்டு அப்படின்னு அப்பத்தா பேச, உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, ஈஸ்வரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருமா மலரு, ஈஸ்வரி சொல்றதுக்காக இல்ல, இந்த வீட்டுல இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற. சரி, உனக்காக நான் சரின்னு சம்மதிக்கிறேன். உனக்கு எங்க சந்தோஷமா இருக்கோ நீ அங்க போய் உன்னோட வாழ்க்கைய தொடங்கு. என்ன பண உதவி தேவைப்படுதோ அந்த நேரத்துல என்கிட்ட கேளு, கண்டிப்பா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு இங்க ராஜாங்கம் தன்னோட முடிவை சொல்ல, மலருமே பேகை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சு நேரா ஊருக்கே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி எப்பவும் போல காலேஜும் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்விய பார்த்ததும் இங்க தனம் இருந்துகிட்டு, அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி தனம், நம்ம வீட்டுல மலர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீட்டை விட்டு அவங்க ஊரோட போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல எங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன தனம் சொல்ற? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. இல்லக்கா, திடீர்னு வந்து உன்னை கேட்டாங்க, நீ காலேஜுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருந்தேன். அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஆட்டோ பிடிச்சி போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் வராதுமா இங்க தனம் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல, தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதே வருத்தத்தோட வெளியே அப்பத்தா கிட்ட என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த நேரம் எதிரில் வந்த ஈஸ்வரி தமிழ்ச்செல்வியை பார்த்து, ஏய் என்னடி, எதுக்காக இப்போ இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க? நீ விடுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு இங்க ஈஸ்வரிய பயங்கர கோபத்தோட பேச, அந்த நேரம் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த இங்க போசோ, அம்மா உனக்கு தெரியலையா, இவ ஒரு வேலைக்காரி, இவளோட வேலைக்காரி ஒரு தோழி ஒருத்தி இருப்பாளே, அதாம்மா மலரு. அந்த கழுத வீட்டை விட்டு வெளியே போனது இவளுக்கு தெரிய வந்திருக்கோம். அதனாலதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பா போல இருக்கு. ஏய், அவெல்லாம் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரவே மாட்டா. சனியம் போச்சுன்னு சொல்லிட்டு தலையை முழுகிட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பேசி அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏன் உனக்கு விஷயம் தெரியாதா? உன் ஃப்ரெண்டு மலர் இந்த வீட்டை விட்டு போனாலே, அதே மாதிரி அவ ஏன் போனா எதுக்கு போனான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, தமிழ்ச்செல்வியோ எதுக்காக மலர் இந்த வீட்டை விட்டு போனா அப்படிங்கிற குழப்பத்திலேயே அப்படியே நின்றுகிட்டு இருக்க. அடியே கூறு கெட்டவளே, பொல்ல போஸுக்கு எம்எல்ஏ பொண்ணு பொண்ணு கேட்டு வரப்போறாங்க. என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க இந்த வீட்டுல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. பிள்ளைய பிடிச்ச சனிய ஒழிஞ்சுது. இனிமே அவ இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டா. ஆமாமா, போஸ் கல்யாணமாகி அவன் பொண்டாட்டி கூட இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும்போது அவ முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு எங்க அவ இங்க இருக்க முடியும்? அதனாலதான் அவளே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டா. போஸு, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸை கூப்பிட்டுக்கிட்டு போக, உடனே இதை பொறுத்துக்க முடியாத தமிழ்ச்செல்வியோ, ஹலோ, ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? உங்க பிள்ளைக்கு கல்யாணமா? இப்படி ஒரு கேடு கெட்ட பிள்ளைக்கு கல்யாணம் வேற ஒரு கேடா?
ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஆசைப்படுத்தி அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி உங்க பையனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை நீங்க பண்ணிடுவீங்களா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துடுறேன். ஏய் தமிழு, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு என்ன குறை? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் மகாராஜா மாதிரி இருப்பான். கண்டிப்பா எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனும் ஒரு எம்எல்ஏவுக்கு மருமகனா வாழுவான். பிள்ளைக்கு அதுக்கான தகுதி எல்லாமே இருக்கு. அதை நான் செய்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரியை பார்த்து இங்க தமிழ்ச்செல்வி, அடைச்சி வாய முடுங்க, இவன்லாம் ஒரு யோக்கியமான பையனா? உள்ள இருக்காரே என் மாமனார் ராஜாங்கம், அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணவன் தானே இவன். இந்த கொலைகாரனுக்கு எம்எல்ஏ பொண்ணு தான் ஒரு கேடா? இவன்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது மலரக்கா இந்த வீட்டில் இருக்கிறதுல தப்பே கிடையாது. நான் போவேன், மலரக்காவை இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சவால் விட்டுட்டு தமிழ்ச்செல்வி கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்விய தனம் பார்த்துட்டு, அக்கா என்னக்கா இம்புட்டு கோவமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில நான் சீக்கிரமா எழுந்து மலரக்காவை போய் பார்க்கணும். மலரக்கா எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க ஊர் ஏதுன்னு கண்டுபிடிச்சி எப்படியாவது மலரக்கா கிட்ட பேசி நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கண்டவனுங்களாம் இந்த வீட்டில் இருந்து தான்தான்ற ஒரு திமிரில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவனுங்களாம் இருக்கும்போது மலரக்கா இங்கே இருக்கக்கூடாதா என்ன? கண்டிப்பா அவங்கள நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதான் செய்வேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி தனத்துக்கிட்ட சொல்லிட்டு மறுநாள் மலரை தேடி தமிழ்ச்செல்வி மலரோட ஊருக்கே போறாங்க. தமிழ்ச்செல்வி வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு மலர் வேக வேகமா வந்து, வா தமிழு, இவ்வளவு தூரம் எதுக்காக நீ வரணும்? அக்கா, நீ எதுக்காகக்கா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ உன் ஊருக்கு வந்த? நீ வா, கிளம்பலாம். நீ இங்க இருக்க வேண்டாம், நீ நம்ம வீட்டில தான் இருக்கணும், வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி மலர் கூப்பிட, தமிழ், நீ எவ்வளவுதான் என்னை கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் வரப்போறதே கிடையாது. அந்த போஸ் அந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டான்னு நினைச்சேன். கடைசியில வந்துட்டான். வந்தது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க போறானா. அவன் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல இருக்கும்போது என்னால எப்படி அதை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? தமிழ், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்ல, அக்கா, அந்த போஸ் அந்த வீட்டுல இருந்தா தானே நீ வரமாட்ட? நீ வா, அந்த போஸ் அந்த வீட்டுல இருக்காத அளவுக்கு நான் பண்றேன். என்ன தமிழ் சொல்ற? எதுக்காக? ஏன், உன்னால என்ன பண்ண முடியும்? அக்கா, அதையெல்லாம் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீ வாக்கா என் கூட. கண்டிப்பா அந்த போஸை அந்த வீட்டை விட்டு நான் துரத்த தான் செய்வேன். அப்பேற்பட்ட கேடு கெட்ட பொறுக்கி அவன் அந்த வீட்டுல இருக்கும்போது ஏன்க்கா நீ அந்த வீட்டுல இருக்கக்கூடாது? சொல்ல போனா அவனை விட உனக்கு தாக்கா அந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு. நீ வா, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி மலரை ஒரு வழியா சமாதானப்படுத்தி நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டு வாசலுக்கு வந்த இங்க மலர் பேக்கோட இருக்கிறத பார்த்ததும் ஈஸ்வரியோ, ஏ தமிழு, உன்கிட்ட நான் நேத்தே அத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் என் பிள்ளைக்கு கல்யாணமாக போகுதுன்னு. எதுக்காக இவளை மறுபடியும் இந்த வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஏய் மலரு, என்னமோ பெரிய வீரவாசனெல்லாம் பேசிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிற? போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி மலரை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அப்பத்தா மோகனான்னு ராஜாங்கம்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த ராஜாங்கம், ஏய் ஈஸ்வரி, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மலரு, என்னம்மா, நேற்று தான் வீட்டை விட்டு வெளியே போனேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ என்னம்மா வந்திருக்க? சரி வா, வந்ததும் இல்லாமல் எதுக்காக வாசலே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கம் மலரை பார்த்து கேட்க, உடனே எங்கள் தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, மாமா, மலரக்கா இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா போஸ் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி பயங்கர கோபத்தோட பேச, அங்கே இருந்த ஈஸ்வரியோ, அடி சக்க, என் பிள்ளைக்கு இல்லாத உரிமையா இவளுக்கு இருக்கு? இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க? சொல்ல போனா இவளுக்கு என் புள்ள வாழ்க்கை பிச்சை போட்டான். அதை திருப்தியா வாழ தெரியல, வக்கில் அதவ. இவளாம் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? மாமா, முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டோ இங்க ஈஸ்வரி பேச, உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ, வாயை மூடுங்க, நானும் நீங்கள் பெரிய மனுஷின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருந்தேன். இப்போ மலர் அக்காவை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் எப்படி வீட்டை விட்டு போன்னு சொல்லுவீங்க? உங்கள் பிள்ளைக்கு தான் இந்த வீட்டில் இருக்க அருகதையே கிடையாது. ஏய் என்னடி, விட்ட ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. என் பிள்ளைக்கு இந்த வீட்டில் இருக்க அருகதை கிடையாதா? இங்கே பாரு, அப்படி என்னடி என் புள்ள பண்ணிட்டான்? என் புள்ள மேலே எந்த தப்பும் கிடையாது. பாரு, என் பிள்ளையினால தான் இந்த வீட்டில் எல்லாரும் உயிர் பழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. போதும் போதும், நிறுத்துங்க. உங்க பிள்ளையோட நல்ல புராணத்தை நிறுத்துங்க. நான் சொல்றேன்,
இந்த போஸை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் அந்த நேரம் இங்க சேதுவோ அங்க வீட்டு வாசல்ல வராங்க. என்னப்பா, என்னாச்சு? எதுக்காக இம்புட்டு பேரும் வாசலுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்கீங்க? மலரு, என்ன மலரு கையில பேக்கோட இருக்க? நேத்து நீ வீட்டில் ஆளையே காணுமே, நானும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரம் சேது வர, உடனே இங்க தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, மாமா, இந்த போஸ் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவனே கிடையாது. இவனை நம்பி எப்படி மாமா எம்எல்ஏ கேட்ட இவனுக்கு போய் பொண்ணு கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்க. உடனே தாமரை இங்க சாவித்திரி கிட்ட, அம்மா என்னம்மா இவ திடீர்னு மலரை எங்க இருந்தையோ கூட்டிட்டு வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, அப்படி போஸ் என்னதாம்மா பண்ணா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே இருடி, இந்த போஸை பத்தி ஏதோ ஒன்று இந்த தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவனோட முகத்தெரிய கிழிக்கிறதுக்காக இங்க வந்து நின்று இருக்கா. சரி, நாம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். நான் கேட்குறேன் அவகிட்ட, ஏய் தமிழ், அந்த போஸ் அப்படி என்னடி பண்ணிட்டான்? இங்க வந்து எதுக்காக தாம் தூம்னு கத்திக்கிட்டு இருக்க? அவன் நல்லது பண்ணதா சொல்லி அவங்க அம்மா நல்ல விதமா பேசிட்டு இருக்கா, நீ என்னமோ அவன் பண்ணிட்டான்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் அவன் பண்ணான் சொன்னாதானே எங்க 4 பேருக்கும் தெரியும் அப்படின்னு சாவித்திரி சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமா அடிபட்டு ரோட்ல கிடந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல ஆரம்பிக்க, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, ஆமா, ஏதோ ஒரு படுபாவி என் அண்ணன் ரோட்ல நடந்துகிட்டு போன சமயம் இதுதான் சாக்குன்னு சொல்லி எவனோ என் அண்ணனை காரை வச்சு இடிச்சு தள்ளியிருந்தான். இப்போ எதுக்கு அதை தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சாவித்திரி சொல்ல, ஆமாவை இடிச்சது வேற யாரும் கிடையாது, இதோ இருக்கானே இந்த போஸ் தான். இம்புட்டு வேலையும் பார்த்து மாமா கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் சேர்த்து வச்சிருந்தாங்க. இப்போவும் மாமா உயிர் பொழைச்சிட்டாருன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அவரை எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி கத்தியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான். ஏன் இந்த விஷயம் ஈஸ்வரி அத்தைக்கும் தெரியும். ஏன் அத்தை உங்களுக்கு தெரியாது? சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்களும் நானும் சேர்ந்து தானே மாமாவோட உயிரை அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஈஸ்வரியையும் போட்டு கொடுக்க, உடனே இங்கே ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏ தமிழ், என்ன என் பிள்ளை இந்த வீட்டில் வந்தது உனக்கு பிடிக்கலையா? அதனால தான் என் புள்ள மேலே தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ, தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, போதும், நீங்களும் உங்கள் பிள்ளையும் போட்ட நாடகம், மலரக்கா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எம்புட்டு பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தீங்கல்ல, அந்த டேட்டில் அன்னைக்கு சிசிடிவி கேமராவை எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏன்பா சேது, அதான் தமிழ்ச்செல்வி சொல்கிறால, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேளு. என்னமோ இந்த போஸ் நல்லவங்க இல்லவன் சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பேசுகிறா, ஆனால் இவன் தான் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதுன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை, நீ விசாரிச்சாதான்ப்பா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுக்கிட்ட ராஜாங்க சொல்ல, சேதுவோ உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்குறாரு. சம்பவம் நடந்த நேரம் தேதின்னு எல்லாத்தையும் சேது அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்ல, கொஞ்ச நேரம் சார், நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் ஃபோனை வைக்கிறாங்க. ரொம்ப நேரமாக வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்து மறுபடியும் சேதுவுக்கு ஃபோன் பண்ணி, சார், நாங்கள் இப்போ தான் சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணோம், நீங்கள் சொன்னது உண்மைதான் சார், இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்து தான் இருக்குது. அந்த நேரத்தில் அமைச்சரை யாரும் 2 பேர் ஐசியூ வார்டில் இருந்து கூட்டிகிட்டு போய் தனி ரூமில் வைக்கிறாங்க. அந்த நேரம் ஒருத்தன் கையில் கத்தியோட சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை வேணா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஃபோட்டோவை வீடியோவையும் அங்கே சேதுவுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. சேது அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. ஏயா சேது, அப்படி அந்த வீடியோவில் என்னதாயா இருக்கு? ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? அப்பா, நீங்களே பாருங்க, தமிழ்ச்செல்வி சொன்னது உண்மைதான். இந்த கேடு கெட்ட போஸு தான் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஏண்டா ரஸ்கல், உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா நான் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பேன். நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்பா, இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, இந்த போஸ் இருக்க வேண்டிய இடம் ஜெயில்பா, ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, நான் சொல்றத நீங்க எங்க கேக்குறீங்க? எப்பயாவது அந்த போஸை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய வந்ததுல சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்க. உடனே போஸுக்கோ கோவம் வந்து, ஏ தமிழ், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, எம்பிட்டு தைரியம் இருந்தா என்னையே மாட்டி விட்டல,
ஏய் சேது, என் மேல இருந்து கையை எடு. ஆமா, நான் தான் பெரியப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். என்ன அதுக்கு? பின்ன வீட்ல இருக்கவன கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டா நான் போய் எங்க இருப்பேன்? அந்த கோவத்துல தான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பெரியப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா அங்கேயும் வந்து இவரோட உயிரை இந்த தமிழ்ச்செல்வி காப்பாத்திட்டா. பாத்தீங்களா மாமா, அவன் வாயாலேயே அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். முதல்ல அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு மலரக்காவை எப்பவும் போல நீங்க வீட்டுக்குள்ள விடுங்க மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி மலருக்காக எடுத்து எங்க ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, மலரு, இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. கண்ட நாய்ங்க இந்த வீட்டுல இருக்கும்போது நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? நீ உள்ள வா. சேது, அந்த போசு நாய இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியையும் மலரையும் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு.